வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் வணக்கங்கள். திருப்பூர் நகர்ல மருத்துவம் சார்ந்த சிகிச்சை முறைகள்லையும் சரி, சேவைகள்லையும் சரி, மருத்துவ முகாம்கள்லையும் சரி, அதிநவீன கருவிகள் மூலம் உயிர்களை காப்பாற்றுகிற மகத்தான மருத்துவ சேவைகளிலும் சரி, கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தனி முத்திரை பதித்து வரும் ரேவதி மருத்துவமனையில் நம்ம இருக்கிறோம். 1995ஆம் ஆண்டு தனது மருத்துவ சேவை துவங்கிய இந்த மருத்துவமனை, இதனுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவங்களுடைய தலைமையின் கீழே உலகில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மருத்துவ நிபுணர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரே கட்டமைப்புக்குள்ளாக கொண்டு வந்து இந்த நகரத்தின் மக்களுக்கும் தொழில்துறையினருக்கும் சிறந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அவருடைய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, நேரடி வழிகாட்டுதலோடு இன்னைக்கு இந்த கொங்கு மண்டலத்துல ரேவதி மருத்துவமனை அப்படின்னா அவங்க மனசுல நிலைத்து நிற்கக்கூடியதான ஒரு மருத்துவ சேவை வழங்கி கொண்டிருக்கிற இந்த வேலையில 30ஆம் ஆண்டு துவக்க விழா. அந்த 30ஆம் ஆண்டு துவக்க விழாவில் நிறைய மருத்துவம் சார்ந்த நிறைய சலுகை கட்டணத்தோடு அவங்க நிறைய மருத்துவ சேவைகளை மக்களுக்கு வழங்குகிறார்கள். வாருங்கள், இம்மருத்துவமனையினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களை சந்திக்கிறோம். டாக்டர் வணக்கம். டாக்டர் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் 30 ஆண்டுகள் நீங்க இங்க திருப்பூர் வாழ் மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு அவங்க உயிரை காப்பாத்துறதும் சரி, கொரோனா கால தொற்று காலத்துல நீங்க அவங்கள அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க பாடுபட்டது, பல்வேறு சேவை அமைப்புகள் மூலமாக மருத்துவ முகாம்களை நடத்தி நீங்க செயல்பட்டு வர்றது எல்லாவற்றையும் நாங்கள் நன்கு அறிவோம். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி டாக்டர். சொல்லுங்க டாக்டர், 30 ஆண்டு அப்படின்றது சாதாரண ஒரு காரியம் அல்ல. 30 ஆண்டுல அதாவது உலகில் என்னென்ன நவீன மருத்துவ கருவிகள் இருக்கிறதோ அதெல்லாம் ரேவதியில இருக்குது. கண்டிப்பா மிகச்சிறந்த அனுபவம் பெற்ற மருத்துவ அறிஞர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆண்டுக்குரிய அந்த ஸ்பெஷல் பயணம், அதை பத்தி நம்ம நேயர்களுக்காக. வணக்கம். நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு திருப்பூர் மக்களை நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் வாயிலாக சந்திக்கிறதுல பேசுறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாட 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி ரேவதி கிளினிக்னு சின்னதாக உதயமாச்சு. அது இறைவன் தான் அதை வகுத்தாருன்னு சொல்ல முடியும். இறைவனுக்கு நன்றி. ஏன்னா நாங்கள் எப்போவோ என்னோட கோல் வேற மாதிரி இருந்தது. பட் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். அது சின்ன கிளினிக் இருந்துச்சு. 2001 ஒரு 25 பெட் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணோம். 2006 75 பெட்டப் பண்ணோம். அப்புறம் 2013 கிட்டத்தட்ட அது 250 பெட்டப் பண்ணோம். பட் இப்போ எத்தனையோ பரிமாற்றங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். திருப்பூர் மக்கள், தொழில்துறையினர், பொதுமக்கள், சமூக சேவை அமைப்புகள் எல்லாமே, என்ஜிஓஸ் எல்லாருமே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. ஏன் இந்த தருணத்தில் இப்போ இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்? 30ஆவது ஆண்டு துவக்க விழாவை 1 இயர் ஃபுல்லாக இதை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மந்த்தும் மக்களுக்கு ஒரு ஸ்கீம்ஸ் கொடுக்கணும். நம்ம கிவிங் பேக் டு சொசைட்டிங்கிற விதத்தில் நாங்கள் இந்த திருப்பூர் மக்கள் எங்களை வளர்த்துனாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல சலுகை கொடுக்கணுங்கிறது தான் நிறைய திட்டங்கள் வகுத்துருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு மகளிர் மகப்பேறு, இந்த குழந்தையின்மை உண்டான சிகிச்சைகள், பெண்களுக்காக இந்த பெண்கள் தினம் மார்ச் 8 வருது. அதை முன்னிட்டு நம்ம இந்த ஒரு சலுகையை இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். நாங்கள் பல்வேறு கட்டத்தில் முதல்ல திருப்பூர் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கிறோம். முதல் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நாங்கள் 1.5 டெஸ்லாம் கொண்டு வந்தது ரேவதி மெடிக்கல் சென்டர் தான். முதல்ல 128 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் கொண்டு வந்ததும் ரேவதி மெடிக்கல் சென்டர் தான். முதல்ல NABH அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனையாக இப்போ 4வது முறையாக 5வது முறையாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். 2016 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூஸாக அது அங்கீகாரத்துக்கு தக்க வச்சுட்டு இருக்கோம். 2வது DNB கோர்ஸ், டிப்ளமோ நேஷனல் போர்டு,
போஸ்ட் கிராஜுவேட் டீச்சிங் இன்ஸ்டியூட்டாக இது இருக்குது. டீச்சிங் இன்ஸ்டியூட்டில் ரேடியாலஜி, அதாவது எம்டி ரேடியோ டயக்னோசிஸ் மாதிரி டிஎன்பி ரேடியோ டயக்னோசிஸ் இங்கே கோர்ஸ் இருக்குது, அதில் பிஜிஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி எம்டி ஜெனரல் மெடிசன் மாதிரியே டிஎன்பி ஜெனரல் மெடிசன் அதில் பிஜிஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பி எமர்ஜென்சி மெடிசன் இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து அதனுடைய சுகாதாரத்துறை வச்சு நன்கு ஆராய்ச்சி பண்ணி இந்த ஃபெசிலிட்டி இருக்குதா, படிக்க முடியுமா, டீச் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது வந்து இருந்து தான் அது கொடுத்துருக்காங்க. இது என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு 8 hours to 10 hours ஒர்க் பண்ணலாம். அப்போ மேக்ஸிமம் எமர்ஜென்சிஸ் இருந்தால் ஒர்க் பண்ணலாம். இந்த டீச்சிங் இன்ஸ்டியூட்டில் என்னென்னா குவாலிட்டி ஆஃப் கேர் வந்து 10 மடங்கு அதிகம். இப்போ கேஎம்சிஹெச், பிஎஸ்ஜி, ராமகிருஷ்ணா, குப்புசாமி நாயுடு, அப்போலோ எல்லா ப்ரைவேட் பெரிய ஹாஸ்பிட்டல்லையுமே டிஎன்பி கோர்ஸஸ் இருக்குது. அந்த வகையில் திருப்பூர் முதல்ல இந்த 3 கோர்ஸ் கொண்டு வந்திருக்கும். வருங்காலங்களில் அடுத்தடுத்த கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஃபீல் குட் ஃபினாமினா, அவங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் கேர் கிடைக்கும், இப்போ எந்த டைம் லேக் இல்லாமல். ஸோ அதுதான் இதனோட பெரிய சிறப்பம்சம். நம்ம கேத் லேப் முதல்ல நம்ம ரேவதி மெடிக்கல் சென்டர் தான் கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 5000க்கு மேலே ப்ரொசீஜர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 8 yearsல பண்ணி முடிச்சிருக்கோம். கொரோனரி ஆர்ட்ரி பைபாஸ் சர்ஜரி, சிஏபிஜி பைபாஸ் சர்ஜரி, அதுலேயே மினிமலி இன்வேசிவ் பைபாஸ் சர்ஜரி 3 inch துவாரத்திலேயே பைபாஸ் சர்ஜரி பண்ணி முடிக்கிறோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 300 பேஷண்ட்டுக்கு மேலே பண்ணி முடிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து திருப்பூரில் ஃபஸ்ட் மைல் ஸ்டோன். அதே மாதிரி இன்னுயிர் காப்பீட்டு திட்டம்னு நம்ம முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் அதில் ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்கிறோம். அந்த ஃபோர் ஃப்ரண்ட் இருக்கிறதுல அதில் நம்ம L1 கிரேடாகவும் காப்பீட்டு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் A1 கிரேடாகவும் நம்ம அங்கீகாரம் பண்ணி இந்த அங்கீகாரத்தில் இருக்கிற முதல் மருத்துவமனையாக ஒரே முதல் மருத்துவமனையாக திருப்பூரில் ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்கிறோம். இது வந்து ஒரு நாளில் வந்ததில்லை. நிறைய கன்சல்டன்ஸில் கார்டியாலஜிஸ்ட் இருக்கார், பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட் இருக்காங்க, பெஸ்ட் நியூராலஜிஸ்ட், ஒவ்வொரு 2 கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, 2 ஃபிசிஷியன் இருக்காங்க, 2 ரேடியாலஜிஸ்ட் இருக்காங்க, இந்த மாதிரி 2 அனஸ்தட்டிஸ்ட் இருக்காங்க ஃபுல் டைம். இவங்கெல்லாம் ஃபுல் டைம் அட்டாச் டு ரேவதி மெடிக்கல் சென்டர். இந்த மாதிரி இஎன்டி சர்ஜன் ஃபுல் டைம் இருக்காங்க, பீடியாட்ரிஷன் ஃபுல் டைம் இருக்காங்க, அதே மாதிரி நியூரோலஜிஸ்ட் இருக்காங்க, நியூரோ சர்ஜன் இருக்காங்க, அனஸ்தட்டிஸ்ட் இருக்காங்க, இன்டென்சிவிஸ்ட் அவசர சிகிச்சை பிரிவில் 3 8 hour டியூட்டியில் 3 இன்டென்சிவிஸ்ட் இருக்காங்க, ஐசியூவில் 8 hour டியூட்டியில் 3 ஐசியூ இன்டென்சிவ் கேர் ஃபிசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து திருப்பூரில் நிறைய ஹாஸ்பிட்டலில் இல்லை. கோயம்புத்தூர் மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. அது ஏன் கொண்டு வந்திருக்கோன்னா, ஸோ நம்ம வெளியே ஒரு டியூட்டி டாக்டர் வச்சு பார்க்குறத விட அடுத்த லெவல் கேர் இங்கே இருக்கும். அந்த ஐசியூ லெவல் கேரும் சரி, எமர்ஜென்சி ரூம் கேரும் சரி, நெக்ஸ்ட் லெவலில் பேஷண்ட்டுக்கு வேர்ல்ட் கிளாஸ் கமிட்டட் ஹை குவாலிட்டி கேர் கிடைக்குங்கிறது கண்டிப்பாக இது மிகைப்படுத்தாமல் சொல்கிறேன். அடுத்த டோர் ஸ்டெப் கிடைச்சிட்ருக்கு. நாங்கள் வந்து குவாலிட்டி ரிவ்யூ பண்ணி கான்ஸ்டண்ட்டாக அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கோம். நர்சிங் டைரக்டர் இருக்காங்க, நர்சிங் சர்வீஸில் எங்கள்கிட்ட எக்ஸலண்ட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். மற்ற எல்லா இடத்த விட பெட்டராக கொடுத்துட்ருக்கோம். அப்படிங்கிறது அட் பார் ஈக்குவல் டு ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் என்ன கொடுத்துட்ருக்காங்களோ கோயம்புத்தூர், சென்னை, அந்த மாதிரி we try to always excel in our care by auditing and implementing strategies. நிறைய புது யுக்திகள் இன்னும் உலக அளவில் என்ன முன்னோடியாக இருக்கோ அதை வந்து அடுத்த நிமிஷமே பேஷண்ட்டுக்கு கிடைக்கிற மாதிரி, அந்த வசதிகள் கிடைக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இந்த 30 ஆண்டு விழாவில் எங்களை இதுகாரம் இந்த நிலைமைக்கு வளர்த்திட்டு வந்த திருப்பூர் மக்கள், தொழில்துறையினர், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக சேவை NGOs எல்லாருக்கும் மீண்டும் நன்றி கூறுகிறேன். வரும் காலங்களில் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஒரு ஸ்கீமை கொண்டு வருவோம். அது வந்து கண்டிப்பாக பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் ஆரோக்கியம் வாழ வேண்டும் தான் நம்மளோட எண்ணம். அதில் வந்து வருமுன் காப்பும் தான் ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு வர போகிறோம். லைக் ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டுக்கு இருக்கும், ரொமட்டாலஜி இருக்கும், நியூராலஜி, நெஃப்ராலஜி, ஆன்காலஜி, அந்த சர்வீசஸ் எல்லாம் நிறைய இங்கே டோர் ஸ்டெப்லேயே கிடைக்கிது. சைக்காட்ரி, டெர்மட்டாலஜி, இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் அடுத்த செகண்டில் பல்மனாலஜி, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக கேர் கொடுத்துட்ருக்குறோம். பர்டிகுலர்லி ஆக்சிடென்ட் ட்ராமா சர்வீஸில் நாங்கள் ஸ்பெஷல் கேர், ஹை குவாலிட்டி கேர் கொடுத்துட்ருக்கோம், வேர்ல்ட் கிளாஸ். அதே மாதிரி கார்டியாலஜியில் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டு, ஆன்ஜியோகிராம், பைபாஸ், ஸ்டென்டிங், அதே மாதிரி நியூராலஜி, அதாவது ஹைப்பர் அக்யூட் ஸ்ட்ரோக் யூனிட்னு வச்சுருக்கோம். அதில் வந்து நியூராலஜி 24/7 இருந்து ஸ்ட்ரோக் வந்த ஒரு ½ an hourலேயே சிடி எடுத்து, எம்ஆர்ஐ எடுத்து இமிடியேட்டாக ரிப்போர்ட் வாங்கி அந்த 45 minutesக்குள்ளே அந்த த்ராம்போலைசிஸ்ங்கிற சிகிச்சை கொடுக்கும்போது பக்கவாதம் வந்தவங்களே
ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே நார்மலுக்கு வந்துடுறாங்க. அந்த அளவு அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறைய விஇபிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அதனோட அங்கீகாரமே இந்த பொதுமக்கள் வழங்கியது தான். என்னென்ன லேட்டஸ்ட்டாக திருப்பூருக்கு கொண்டு வர முடியுமோ அத்தனையும் வரும் காலங்களில் கொண்டு வந்து ஃபோர் ஃப்ரண்ட்டாக குவாலிட்டி அஃபோர்டபுள் ஹெல்த் கேரை நாங்கள் கண்டிப்பாக திருப்பூர் மக்களுக்கு கொடுக்கறது தான் எங்களோட மிஷன் அண்ட் விஷன். அதை ஆல்வேஸ் வி வில் ட்ரை டு கீப் இட் அப். மீண்டும் மீண்டும் வார்த்தைகளே இல்லை அந்த நன்றி கடன் சொல்றதுக்கு. திருப்பூர் மக்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்த, சேவை செய்ய வாய்ப்பை அளித்த அனைத்து மக்களுக்கும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. நேயர்களே, இப்பொழுது நாம் ரேவதி மருத்துவமனையில் இருக்கிறோம். சிறப்பு மகப்பேறு கருத்தரித்தல் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் திருமதி செலின் அவங்க முன்னாடி நம்ம இருக்கிறோம். இவங்க வந்து பெண்கள் உடல்கூறு சிறப்பு சிகிச்சை நிபுணராக இந்த மருத்துவமனையில மிக அருமையான மருத்துவ சேவைகளை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக ஏராளமான கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பு சிகிச்சை நிபுணராக மருத்துவராக சேவை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ரேவதி மருத்துவமனை ஒரு 30 ஆண்டுகள் சிறந்த சேவையை வழங்கி இந்த 30வது ஆண்டுக்குள்ளாக பயணிக்கும் பொழுது இங்கு பணிபுரிகிற இவர்களை போன்ற மருத்துவ நிபுணர்களை நேர்காணல் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வாங்க மருத்துவ நிபுணர் மதிப்பிற்குரிய சகோதரி மருத்துவர் செலின் அவர்களை சந்திக்கிறோம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிம்மா. ஏன்னா ஒரு பெண்ணாக நீங்கள் பெண்களுடைய சிறப்பு மருத்துவராக மகப்பேறு கருத்தரித்தல் சிறப்பு மருத்துவ நிபுணராக நீங்கள் பணிபுரிகிறது உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக பெண்கள் அந்த கர்ப்ப காலங்களிலே சமீப நாட்களாக அதிகமாக அவங்களுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது. இன்னும் அந்த நாட்கள்ல அப்படி பெருசா எல்லாம் வந்து கேர் எடுக்கிறது இல்லை. அவங்க கிராமப்புறங்கள்ல மக்கள் இருந்து அப்படியே வந்து சுகப்பிரசவமாகவே அவங்க வந்து குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இன்றைக்கு நிறைய காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. உங்களுடைய அனுபவத்துல கர்ப்பகால பராமரிப்பு கருத்தரித்து அவங்க வந்து ஒரு குழந்தையை 10 மாதம் சுமந்து ஆரோக்கியமாக பெற்றெடுப்பதற்கு அவங்களுக்கு என்னென்ன படிப்படியான சிகிச்சை முறைகள்லாம் தேவை, எதெல்லாம் பரிசோதிக்கணும், என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் அவங்க வந்து சாப்பிடணும், உட்கொள்ளணும், உங்களுடைய அனுபவத்துல நேயர்களுக்காக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. ஸோ காமனாக இப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட் கார்ட் டெஸ்ட் பார்த்தோன்னே அதில் 2 கோடு வந்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. வந்தோடனே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கர்ப்பப்பைக்குள்ள தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். கர்ப்பப்பைக்குள்ள இருந்துச்சுன்னா அது நார்மல். சிலருக்கு இப்போ காமனா எல்லாருக்கும் டியூப்ல எல்லாம் பிரெக்னன்சி வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட் ஆகும். அவங்களுக்குலாம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து கர்ப்பம் கன்ஃபார்ம் ஆனோடனே அவங்களுக்கு வந்து ரத்த அளவு எவ்வளோ இருக்கு, தைராய்டு நார்மலா இருக்கா. ஏன்னா தைராய்டு டெஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துக்கணும். குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி தைராய்டு டெஸ்ட் பார்க்கணும், சுகர் டெஸ்ட் பார்க்கணும், அப்புறம் யூரின் டெஸ்ட் எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்த உடனே எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய இது டெஸ்ட்டுகள். அடுத்து 3ஆம் மாசத்துல ஸ்கேன் பார்ப்போம். 3ஆம் மாசத்துல குழந்தைக்கு வந்து நோஸ் நார்மலா இருக்கா, அப்புறம் அதுல சில மார்க்கர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நார்மலா இருக்கான்னு நம்ம பார்ப்போங்க சார். நிறைய பேஷண்ட்டுக்கு இப்ப எல்லாருக்கும் ரத்தம் கம்மியா வருது, ரத்த சோகை வருது. ஸோ ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு அயன் டேப்லெட் அதெல்லாம் கொடுத்து நம்ம கரெக்ட் பண்ணணும். எதனால அந்த ரத்த சோகை வருதுன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சில பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். அப்புறம் சிலருக்கு தைராய்டு பிரச்சனைகள் வருது. தைராய்டு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா தைராய்டு மாத்திரைகள் போடணும். ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்டே ட்ரீட் பண்ணணும். அப்புறம் யூரின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அதையும் நம்ம ஃபர்ஸ்டே ட்ரீட் பண்ணணும். ரொம்ப அழகாக துவக்கத்துல இருந்து ரொம்ப அழகா நீங்க வந்து அதை விளக்குனீங்க. இன்றைய சூழல்ல சிறப்பு மருத்துவம் அதிநவீன சிகிச்சை அப்படின்ற ஒரு நிலையில ரேவதி மருத்துவமனை முக்கிய அங்கம் வகிக்கிறது. அந்த குழுமத்தோட உங்களையும் இணைத்து கொண்டு நீங்கள் சேவையாற்றுகிறீர்கள். இப்போ அந்த 30வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நிறைய ஸ்கீம்லாம் வந்து மருத்துவ நிர்வாகம் டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் இதை அறிவிச்சு உங்களை போன்ற சிறந்த மருத்துவ நிபுணர்கள் மூலமாக அதை அழகா
நடத்திட்டு வர்றாருங்க. ஆமாங்க சார். அந்த திட்டங்களை பத்தி சொல்லுங்க. ஆமாங்க சார். இங்க அந்த திட்டத்தினுடைய பேர் என்ன, அது எப்படி, அதுல என்னென்னலாம் சிறப்பம்சங்கள் இருக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே சார். இங்க ரேவதி மெடிக்கல் சென்டர்ல நாங்க ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கோம் இந்த திருப்பூர் மக்களுக்காக. அந்த திட்டத்து பேரு துளிர் ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல வந்து ரொம்ப கம்மியா தான் எல்லாருக்குமே நம்ம சார்ஜ் பண்றோம். ஸோ அந்த ஸ்கீம்ல நார்மல் டெலிவரிக்கு 19,000 மட்டும்தான் சார்ஜ் பண்றோம். சிசேரியன் டெலிவரிக்கு 35,000 மட்டும்தான் சார்ஜ் பண்றோம். இந்த ஸ்கீம்லேயே வந்துட்டு நமக்கு ரூம் செலவு, மருத்துவ செலவு எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ அதனால இது வந்து ரொம்ப எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி நாங்க இந்த ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். ஸோ இந்த திட்டம் வந்து ஒரு சிறந்த திட்டமா எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் இருக்கும். சோ அதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. குழந்தை இன்மைக்கு நீங்க சிகிச்சை கொடுக்குறீங்க, குழந்தை இன்மை சிகிச்சை நிபுணர் நீங்க. என்னென்ன காரணங்களினால் வந்து குழந்தை இன்மை அந்த குறைபாடு ஏற்படுகிறது, அது முதல் கட்டமாக அதை எப்படி நீங்கள் பரிசோதித்ததை கண்டுபிடிப்பீர்கள், அதனுடைய படிப்படியான சிகிச்சை முறைகள் என்ன டாக்டர், சொல்லுங்க டாக்டர். ஸோ இப்போ காமனா எல்லாருக்குமே இருக்கிற, அதாவது அடாலசன் பீரியட்ல இருந்து எல்லாருக்குமே இருக்கிறது இந்த பிசிஓடி தொந்தரவு சார். ஸோ அந்த பிசிஓடி தொந்தரவுனால தான் நிறைய பேருக்கு குழந்தையின்மை ஆகுது. காரணம் அவங்க எல்லாருமே நிறைய வெயிட் ஆகுறாங்க, பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி ஆக முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து நம்ம சைக்கிள்ஸ் ரெகுலர் பண்ணணும். இந்த பிசிஓடிக்கு வந்து சைக்கிள்ஸ் ரெகுலர் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ண சொல்லணும், ஹெல்த்தியான டயட் சாப்பிட சொல்லணும், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்க சொல்லணும். ஸோ அதெல்லாமே பண்ணனாலே பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடும். அப்போ நம்ம நேச்சுரலாக அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்ப்போம். தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி குழந்தையின்மை ஆகும். ப்ரொலாக்டின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு, அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சார். அதுலேயே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கர்ப்பிணி இதுக்கெல்லாம் தொந்தரவு வரும். ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தருவோங்க சார். மிக்க மகிழ்ச்சி. உங்களது மருத்துவ அனுபவத்தையும் ரேவதி மருத்துவமனையின் மூலமாக நீங்கள் வழங்கும் சிகிச்சை முறைகள் பற்றியும் மிக அழகாக சொன்னீர்கள். உங்களுடைய இந்த மருத்துவ பயணம் மென்மேலும் பல வெற்றிகளை குவிக்க மனதார வாழ்த்துகிறோம். நன்றி. டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில பயிற்சி பெற்று பெண்களுக்கான பிரசவ மகப்பேறு அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் குமாரி அனுகிருதி அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் 2 மொழியில நம் மத்தியிலே தம்முடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். பெண்கள் சிறப்பு மருத்துவத்துக்கு ரேவதி மருத்துவமனையில என்னெல்லாம் வந்து சிறப்பம்சங்கள் இருக்கிறது, சிகிச்சை முறைகள் என்ன இருக்குது அப்படின்றத பத்தி இப்போ நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். குட் மார்னிங் மேடம். யூ ஹவ் ஒர்க்ட் in AIIMS, New Delhi, and also you have come to Tirupur. What are all the facilities available in Revati Medical Center, obstetric and gynecology department? What are the patients you can deal? Can you explain in detail about your experience in treating Tirupur people and also at Revati Medical Center? Hello, I am Dr. Anukriti. I am working as a co-consultant in Revati Medical Center, and we are treating women coming here of all ages. We are treating from the adolescent till the old ages. In adolescent problems, we deal with the menstrual disorders, vaginal discharge, and the period pain, PCOD, and any problem related with the irregular cycles. In a reproductive age group, we are seeing the antenatal patient, pregnant women, the patient who are trying to conceive, and we are giving the preconceptional counseling, what things they can do to achieve a normal spontaneous pregnancy, like that. And we are also dealing with the gynecological issue like heavy menstrual bleeding, irregular cycles, decreased flow, irregular bleeding, and if there is any gynecological tumors also we are seeing. And we are giving family planning services also. We are doing permanent procedure as well. We have plenty of options for the interval contraception. All things we are offering as a bucket thing. Here the patient can come and get whatever they choose, they can prefer. They can choose from the options provided for the family planning options. For the permanent procedure, we are doing laparoscopic tubal ligation, and we are having this interval contraception. We have injections and we have pills also. And for the menopausal women, we are giving the
services, so that whatever postmenopausal issues they are dealing with or perimenopausal issues, we are dealing with the hormone replacement therapy. And we are doing the cervical cancer screening. We are providing the we are doing the pap smear screening for the cervical cancer. It is a on a routine basis we are doing for all women. And we are providing this cervical cancer vaccination also. And for the older women, geriatric patients, any problem they are having with the vaginal discharge or vaginal dryness, that also we are covering it up. What are all the advantages and specialty treatment for obstetric patients that is available at Revati Medical Center? For OBS patient, we are dealing from the point of conception till the delivery, and after delivery care also. And we are providing cesarean section, normal deliveries, and the painless labor also we are providing here. And we are not dealing only the low risk patient but also high risk patient, the patient with anemia, the patients coming with gestational hypertension or chronic hypertension, and the patient with diabetes, the patient with gestational diabetes, and the patient who are already having heart disorders also we are dealing, because it's a multi-specialty hospital. We have a cardiologist, neurologist, psychiatrist, nephrologist, and urologist available here. So that's what we are taking high-risk patient also. What are the advantages of delivering in Revati Medical Center? Because they say there are 2 gynecologists, and are you available 24/7? And what do if a lady comes with the midnight with a labor pain? That is the main focus of our hospital, that we are trying to cover 24/7, because we are having 2 gynecologists here available round the clock. Even if the patient comes midnight, usually labor cannot be predicted. Many patients come at midnight with labor pain and they can deliver in the odd hours. But since we are having 2 gynecologists, one of the gynecologists will be available here all the time. We have pediatrician available 24/7. We have anesthetist available 24/7. We have radiological facilities available 24/7. Like that. That's why we are trying to cover all this odd hours, the midnight time, everything. What are all the facilities for taking a scan? Particularly, what is the facility, the level of the ultrasonogram sensitivity and specificity? What are the advantage? How much can we rely on them? We are giving quality ultrasound services. We have 2 radiologists here, and we are providing 3D and 4D scans also. And we are doing first trimester, second trimester, and third trimester screening also. First trimester screening, that NT scan we are offering, that is a specialty scan. And this 5-month scan, this level 2 scan also we are doing it. And 7-month growth scan, that can be offered in 3D or 4D if the patient prefers. And for other gynecological purposes, we have CT scan, MRI scan. Can you explain something about the high-risk pregnancies like anemia, hypertension, diabetes, eclampsia, complicating pregnancies? For the anemic patient, we have the facility of blood transfusion. There are other treatment also. It depends when the patient comes. Treatment of anemia depends on the stage of pregnancy. If the patient comes in first trimester, we have oral iron therapy and intravenous iron therapy. If the patient comes late in labor, then the only option we have the blood transfusion. That also, that's 24/7. We have blood bank facilities also. Anemia can complicate pregnancy, so our primary motto is to treat the anemia as soon as possible in the first trimester itself, so that the patient doesn't require blood. And for the hypertension complicated pregnancy, it is very common in pregnancy to have this increased BP issues. It has to be with the regular antenatal checkup, we can detect it early and we can treat it early. Whether it is a chronic hypertension due to some renal issues or due to any autoimmune disorders, chronic hypertension patient we are also taking, because we have this nephrologist also available. And this pregnancy induced hypertension we are taking care, because we have ICU facilities. And for diabetes, we have general physician, we have
2 general physicians we have round the clock, so they are taking care of the any increased blood sugar issue in pregnancy. Regarding laparoscopic services, what all you do from O to G, what all the facilities you offer? Most of the time, for most of the patients, 90% of the cases, we try to do laparoscopic hysterectomy for any heavy menstrual bleeding issue or any uterine tumor. We are trying to do it laparoscopically. First thing, if it is inoperable or it is a cancerous condition or it is a very big uterus, we are doing it open surgery. But our main focus is the laparoscopy. And for the ectopic pregnancy, that is an emergency. We are trying to do it with laparoscopic facility only. And ovarian torts and cyst removal, ovarian cyst removal, we are doing it. Our main focus, priority is to do it laparoscopically. If it is not possible, then only we are switching it to open surgery. Any other facilities you want to add? Because you have been practicing in North. How do you feel South, and what all the diseases are common, and how are you addressing here in Tirupur? Diseases are same in North and South. We are dealing with the same OPS patient. Diseases will not change. The hypertension, BP issues, and this diabetes will be same only. Treatment patterns, maybe the local thinking, local practices can change, but the treatment is the same. Okay. Can you know Hindi very well? There are nearly 4 to 5 lakh people dwelling in Tirupur district who knows only Hindi. So can you narrate what all you have said in Hindi? For हिंदी बोलने वाले लोगों के लिए, for the Hindi speaking people, I am here. They can come इन रेवती मेडिकल सेंटर. आप रेवती मेडिकल सेंटर आइए और ये मत सोचिए कि आपको लैंग्वेज का इशू होगा, आपको प्रॉब्लम होगा. यहाँ तमिल ही समझ पाएंगे. आपको यहाँ पर हिंदी बोलने वाले बहुत सारे नर्सिंग स्टाफ भी हैं और मैं हिंदी में ही आपसे बात करूँगी. तो आप बेझिझक आएँ यहाँ पे और एडवाइस लें. हिंदी बोलने वाले हिंदी लोगों के लिए मैं कहना चाहूँगी कि मैं आपके प्रदेश से ही हूँ, मैं नॉर्थ से ही हूँ, तो आपको यहाँ अपना जैसा ही लगेगा, तो आप यहाँ पर आके अपने डाउट्स को क्लियर कर सकते हैं. तो दिस हॉस्पिटल यू विल फील लाइक यू आर सीकिंग अ ट्रीटमेंट इन अ नॉर्थ हॉस्पिटल ओनली. हिंदी में बोलो, क्या क्या ट्रीटमेंट वाला मिलता है, क्या ट्रीटमेंट आपने देता है? फॉर यहाँ हिंदी स्पीकिंग पीपल के लिए यही है कि यहाँ पर नॉर्मल डिलीवरी की फैसिलिटी हम लोग कर रहे हैं. नॉर्मल डिलीवरी के लिए नॉर्मल डिलीवरी और सीजरियन सेक्शन दोनों चीज़ों के लिए स्कीम चल रहा है. स्कीम के में आपको बहुत ही कम पैसे में अच्छा इलाज, बेहतरीन इलाज मिलेगा यहाँ पर. साथ ही साथ यहाँ पर बहुत सारी सर्जरीज भी कर रहे हैं. जो भी फीमेल रिलेटेड जितनी भी प्रॉब्लम्स हैं उसके लिए हम लोग यहाँ पर कंसल्टेशन दे रहे हैं. और बहुत सारी सर्जरी हम दूरबीन से कर रहे हैं. दूरबीन से जल्दी रिकवरी होती है. जिस दिन ऑपरेशन होगा उसके दूसरे दिन डिस्चार्ज हो जाता है. तो आप प्लीज़ आइए यहाँ पर और यहाँ की फैसिलिटीज़ एक बार देखिए. तुलिर स्कीम के बाद एक बार बोलो. रेवती हॉस्पिटल में हम लोग तुली स्कीम चला रहे हैं. तुली स्कीम में हम लोग नॉर्मल डिलीवरी 19,000 में कर रहे हैं. इसमें शेयरिंग रूम होगा. आपके जो डॉक्टर फी है उसको माफ़ है, और ट्रीटमेंट जो भी मेडिसिन इंजेक्शंस लगेंगे वो फ्री है, और जो भी इन्वेस्टिगेशन नॉर्मल डिलीवरी के लिए चाहिए वो भी फ्री है. और सिजेरियन सेक्शन हम 35,000 में कर रहे हैं. इसमें भी डॉक्टर का फ़ी, जितने भी जांचें होंगी वो फ्री है, और जितने भी मेडिसिन दवाइयाँ लगेंगी वो भी फ्री है. एंड स्पेशल लैप्रोस्कोपिक सर्जरीज एंड स्कैन थोड़ा बातचीत करो उसमें. यहाँ पर मोस्टली हम लोग दूरबीन से सर्जरी कर रहे हैं. तो दूरबीन से सर्जरी यहाँ पर अधिकतर जो हिंदी बोलने वाले लोग हैं वो लोग काम के लिए यहाँ पर आए हुए हैं. तो अगर वो लैप्रोस्कोपिक सर्जरी कराएंगे तो वो जल्दी से वापस काम पे जा भी सकेंगे. तो ये बहुत ही बड़ा बेनिफिट है लैप्रोस्कोपी सर्जरी का. जिस दिन सर्जरी होगी इसके दूसरे या तीसरे दिन मैक्सिमम हम लोग डिस्चार्ज कर देते हैं, छुट्टी मिल जाती है, और पेशेंट 2 हफ्ते के अंदर वो अपने काम पे रिटर्न हो सकता है. तो ये बहुत बड़ा एडवांटेज है. यहाँ पर मेजॉरिटी जो जितनी भी सर्जरी हम चाहते हैं कि लैप्रोस्कोपी करें, और हमारे पास स्पेशलिस्ट मौजूद है. तो लैप्रोस्कोपिक सर्जरी में हमारा मेन फोकस है. बहुत दिन में इधर 2 गायनेकोलॉजिस्ट रखता है. सो रेवती मेडिकल सेंटर का एडवांटेजेस बोलो मैडम एक सेंटेंस में.
रेवती मेडिकल सेंटर में 2 गायनेकोलॉजिस्ट हैं फुल टाइम। यहाँ पर आपको आपकी अगर छुट्टी संडे को, तो संडे को भी आपको यहाँ पर डॉक्टर मिलेगा। रात में भी आपको अगर पेन हो रहा है या कोई रात में कोई इमरजेंसी है, तो रात में भी आपको यहाँ पर डॉक्टर मिल जाएंगे। यहाँ ब्लड बैंक की फैसिलिटी 24 घंटे है, एंड जो बेहोशी के डॉक्टर हैं वो भी 24 घंटे अवेलेबल है। स्कैन भी आपको 24 घंटे हो जाएगा। तो यहाँ पर आप आइए बिना सोचे, और यहाँ पर 24/7 हम लोग कवर कर रहे हैं। बहुत धन्यवाद मैम।